வைஷ்ணவ தேவி தட்சன் யாகம் செய்யும் பொழுது சிவபெருமானை அழைக்காமல் அவமானம் செய்தான். ஆனால் பராசக்தி யாகத்திற்கு சென்றாள். அன்னையையும் தட்சன் அவமதித்ததால் சக்தி கோபத்தில் யாககுண்டத்தில் விழுந்து இறந்து போனாள். அப்பொழுது சிவபெருமான் மகாசக்தியின் உடலை கையில் ஏந்தி ருத்ரதாண்டவம் ஆடினார். அப்போது கிருஷ்ணன் சிவனின் கோபத்தை தணிக்க சக்தியின் உடல் மீது தனது சக்ராயுதத்தை எறிந்தார். அது உடலை துண்டு துண்டாக்கியது. அவ்வாறு விழுந்த ஒவ்வொரு துண்டும் ஒவ்வொரு சக்தி பீடமாகியது. அதில் ஒன்றே ஜம்மு வைஷ்ணவி தேவி கோவிலாகும். இமயத்தின் சாரலில் வீற்றிருக்கும் அன்னை வைஷ்ணவி தேவி உடலுக்கும் உள்ளத்திற்கும் நிறைவை தரக்கூடியவள். அத்தகைய ஒரு புண்ணிய தலம்தான் அம்மனின் சக்தி பீடங்களில் மிகவும் முக்கியமானதும் இந்தியாவின் வட எல்லையில் உள்ள அம்மன் ஆலயமும் ஆகும். இங்கு அம்மன் சிலை வடிவில் இல்லாமல் அரூபமாக துர்கை, லக்ஷ்மி, சரஸ்வதி என 3 கோலங்களில் ஒரே மூலஸ்தானத்தில் அருள் பாலிக்கிறாள். உங்கள் பிரார்த்தனை எதுவாக இருந்தாலும் தேவியின் தர்பாரில் அங்கீகரிக்கப்படும் என்பதே இவளின் தனி சிறப்பு. காணுமிடமெங்கும் தூயவெண் பட்டாடை போர்த்தியது போல பனிபடர்ந்து இருக்கும் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தின் கட்ரா மாவட்டத்தில் இந்த கோவில் அமைந்துள்ளது. சுமார் 1000 முதல் 2000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த தலமாக இது கருதப்படுகிறது. வைஷ்ணவி மாதா கோவில் அடர் காடுகளுக்கு நடுவில் கடல் மட்டத்திலிருந்து 7000 அடி உயரத்தில் அமைந்துள்ளது. முன்னொரு காலத்தில் விஷ்ணு, பிரம்மாவின் மனைவிகளான லக்ஷ்மி, சரஸ்வதி மற்றும் பார்வதியின் அவதாரமான காளி தேவி என்ற மூவரும் இந்த உலகில் அதன்மத்தை ஒழித்து உலகை நல்வழிப்படுத்த வேண்டும் என்ற நோக்குடன் தமது சக்திகளில் சிலவற்றை ஒன்றாக சேர்த்து ஒரு ஹோமகுண்டத்தில் வைத்தபோது அந்த சக்திகள் ஒன்றிணைந்து பெரிய தீப்பிழம்பாக மாறியது. அந்த தீப்பிழம்பின் ஒளி வெள்ளத்திலிருந்து அழகிய பெண் ஒருவள் தோன்றினாள். அவள் அந்த 3 தேவிகளின் முன்னிலையில் சென்று, என்னை எதற்காக படைத்தீர்கள், நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டாள். அவர்கள், அந்த தேவி தென்னிந்திய பகுதியில் இருந்த ரத்னாகர் என்பவரின் மகளாக பிறந்து அந்த மனித பிறப்பில் அனைவரும் ஏற்கும் பெண்ணாக இருந்து கொண்டு மக்களை நல்வழிப்படுத்தி உலகில் ஆன்மீக எண்ணத்தை மக்களிடையே வலுப்படுத்த வேண்டும் என்றும், அதன்பின் அவள் விஷ்ணுவை காணுவாள் என்றும், அப்போது அவருடன் அவள் கலந்து விடுவாள் என்றும் கூறினார்கள். அதற்கு அடுத்த நிமிடமே பூமியில் அவர்கள் குறிப்பிட்ட ரத்னாகரின் மனைவி கர்ப்பமடைந்தாள். அந்த கர்ப்பத்தில் இருந்த அணுவில் வைஷ்ணவி கலந்துவிட அவளே 10 மாதத்திற்கு பின்னர் அவர்களுக்கு பெண்ணாக பிறந்தாள். சிறுவயது முதலேயே ஒரு வித்தியாசமான பெண்ணாகவே வளர்ந்து வந்தவள் ஆன்மீக விஷயங்களில் அதிக கவனம் செலுத்தி வந்தாள். இப்படியாக இருக்கையில் ஒரு கட்டத்தில் தனியே அமர்ந்து வீட்டின் ஒரு மூலையில் தியானம் செய்ய துவங்கியவள் ஒரு நாள் வனப்பகுதிக்கு சென்று அங்கேயே தங்கி தியானம் செய்யலானாள். அவளது பிறப்பின் ரகசியத்தை அறியாத அவளுடைய பெற்றோர்கள் அவள் செயலைக் கண்டு மனமுடிந்து போனார்கள். ஆனால் எத்தனை முயன்றும் அவர்களால் அவளை சம்சார வாழ்க்கைக்கு திரும்ப கொண்டு வர இயலவில்லை என்பதினால் பண்டிதர்கள் சிலரிடம் அது பற்றி கேட்டபோது அவர்கள் ஜாதகங்கள் மற்றும் தாந்திரீக மந்திர முறைகளில் அனைத்தையும் ஆராய்ந்து பார்த்த பின் அவள் ஒரு தெய்வ பிறவியாகவே இருக்க வேண்டும் என்றும், ஆகவே அவள் செல்லும் வழியிலேயே விட்டுவிடுமாறும் அவளது செய்கைகளை தடுக்க வேண்டாம் எனவும் அறிவுரை கூறினார்கள். அதன் பின் கானகத்திற்கு சென்ற வைஷ்ணவி வீட்டிற்கு திரும்ப வரவே இல்லை. அங்கேயே தங்கிவிட்டாள். பெற்றோர்களால் அவளை கண்டுபிடிக்கவும் முடியவில்லை. வைஷ்ணவி காட்டில் தங்கியிருந்த நேரத்தில் தனது மனைவியான சீதையை தூக்கிக் கொண்டு போய்விட்ட ராவணனுடன் யுத்தம் செய்ய லங்காவிற்கு கிளம்பிச் சென்ற ராமபிரான் அந்த வழியே சென்று கொண்டு இருந்தார். அப்போது அவரை கண்ட வைஷ்ணவி விஷ்ணுவின் அவதாரமான ராமரை அடையாளம் கண்டு கொண்டு தன்னை மணந்து கொள்ளுமாறு கேட்டாள். ஆனால் ராமபிரானும் அவர் வந்த வேலை முடியவில்லை என்பதினால் அவளை மணந்து கொண்டு அவள் மனித பிறவி வாழ்க்கைக்கு முடிவு கொடுக்க தகுந்த நேரம் அது அல்ல என்பதை கருத்தில் கொண்டு அவளிடம் தான் இலங்கைக்கு சென்று விட்டு திரும்பும் போது தன்னை மீண்டும் அடையாளம் கண்டு கொண்டால் அவளை மணப்பதாக உறுதி கொடுத்துவிட்டு சென்றார். அதன்படி அவர் ராவணனை வதம் செய்துவிட்டு திரும்பி வந்தார். திரும்பும் வழியில் காட்டில் தங்கியிருந்தவர் சீதை மற்றும் லக்ஷ்மணனை தான் அழைக்கும் வரை வெளியில் வராதீர்கள் என கூறிவிட்டு ஒரு கிழவரை போல வெளியில் அமர்ந்து கொண்டார். அப்போது அந்த வழியே சென்று கொண்டிருந்த வைஷ்ணவியிடம், எங்கே அந்த கானகத்தில் தனியே சுற்றித் திரிகிறாள் என அவளிடம் கேட்க அவள் ராமரின் அங்க அடையாளங்களை கூறிவிட்டு அவரை தேடிக்கொண்டு அலைவதாக கூறினாள்.
உடனே தன்னுடைய சுய உருவை காட்டிய ராமபிரான் அவளால் தன்னை அடையாளம் கண்டுபிடிக்க முடியவில்லை என்பதினால் இனி கலியுகத்தில் வந்து அவளை மணப்பதாகவும் அதுவரை அவள் தன்னுடைய ஆன்மீக சக்தியை பெருக்கிக் கொண்டு மக்களை நல்வழிப்படுத்திக் கொண்டு இருக்குமாறும் கூறினார். அதனால் மனம் வருந்திய வைஷ்ணவி உடனே அங்கிருந்து கிளம்பி ஜம்முவை தாண்டி கடாரா என்னும் பகுதியில் இருந்த திரிகூட மலைப்பகுதிக்கு சென்றாள். அங்கு ஒரு ஆசிரமத்தை அமைத்துக் கொண்டு தவம் புரியலானாள். அவளிடம் சீடர்கள் பலரும் வந்து சேர்ந்தார்கள். அவள் தனது ஆன்மீக ஆற்றலினால் பலரது மனத்துயரங்களை தீர்க்கும் வலிமை கொண்டவள் ஆயினாள். ஆகவே அவளை நாடி பலரும் வர துவங்கினார்கள். அதே நேரத்தில் அதே மலைப்பகுதியில் கோரக்நாத் எனும் முனிவரும் தம் சீடர்களுடன் இருந்தவாறு தவம் செய்து வந்தார். ஆகவே வந்துள்ளவள் யார், அவளுடைய சக்தி என்ன என்பதையெல்லாம் அறிந்து வருமாறு அவருடைய பிரதான சீடரான பைரோநாத் என்பவரை அனுப்பினார். வைஷ்ணவின் நடவடிக்கைகளை ரகசியமாக கண்காணித்த பைரோநாத் அவளிடம் வாள், வில், அம்பு போன்றவை இருந்ததையும் சர்வசாதாரணமாக அவளை மிருகங்கள் சுற்றி அலைவதையும் முக்கியமாக சிங்கம் அவளிடம் நெருக்கமாக பழகுவதையும் கண்டு அவள் மீது ஆசை கொண்டு அவளை தானே மணக்க விரும்பி அவரை சுற்றித் திரிய துவங்கினாள். அடுத்த சில நாளில் ஒரு விருந்து நடந்தது. அதில் அனைவரும் கலந்து கொண்டார்கள். அப்போது அங்கு வந்த வைஷ்ணவியின் கையை பிடிக்க பைரோநாத் விரும்பிய போது அவரிடமிருந்து தப்பி ஓடிய வைஷ்ணவி காஷ்மீரத்தில் தற்போது வைஷ்ணவி தேவி ஆலயம் உள்ள குகையில் சென்று புகுந்து கொண்டாள். அங்கும் அவளை தொடர்ந்து சென்ற பைரோநாத்தை வேறு வழியின்றி அவள் அவரது தலையை சீவிக்கொண்டு விட அவருடைய துண்டிக்கப்பட்ட தலை அங்கிருந்து சற்று தூரத்தில் சென்று விழுந்தது. ஆகவே துண்டிக்கப்பட்ட அவருடைய தலை மரணமடையும் தருவாயில் அவளிடம் மன்னிப்பு கேட்க, அதே சமயத்தில் அவளுக்கும் காளி, லக்ஷ்மி மற்றும் சரஸ்வதி தேவிகள் படைத்த தன்னுடைய சுய உருவம் கிடைக்க இனி அந்த குகையிலேயே தங்கி இருந்தவாறு தன்னிடம் வந்து சரணடையும் மக்களை நல்வழிப்படுத்தி உலகில் அமைதியை ஏற்படுத்துவேன் என்று அருள்மொழியை கூறினாள். அதன்பின் பைரோநாத்திற்கு முக்தி கிடைக்க அருளிவிட்டு அவருடைய தலை விழுந்த இடமும் ஒரு வழிபாட்டு தலமாகும் என்றும் இனி அங்கு வந்து தன்னை தரிசிக்கும் மக்கள் பைரோநாத் சன்னதிக்கும் சென்று வணங்காவிடில் அவர்களின் பயணம் பயனுள்ளதாக அமையாது என்றும் கூறி அங்கே வைஷ்ணவி தேவியாக அமர்ந்து கொண்டாள். இப்படியாக வைஷ்ணவி தேவி ஆலயம் ஜம்மு காஷ்மீர் பகுதியில் அமைந்ததாக கூறுகிறார்கள். அந்த ஆலயத்தின் கருவறையில் சுமார் 5.5 அடி உயர பாறையில் 3 தலைகளுடன் மட்டும் காட்சியளிக்கும் தேவியை வைஷ்ணவி தேவி என்றும் அந்த 3 தலைகளும் லக்ஷ்மி, சரஸ்வதி மற்றும் காளி தேவியை குறிக்கின்றன என்றும் கூறுகிறார்கள். அந்த ஆலயத்துக்கு ஒவ்வொரு வருடமும் லட்சக்கணக்கில் மக்கள் சென்று வைஷ்ணவி தேவியை வணங்கி வருகிறார்கள்.